விழுப்புரம் எஸ்விஎஸ் கல்லூரி மாணவி மோனிஷாவின் உடலை மறு பிரேத பரிசோதனை செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போலீசார் மிரட்டலால் அனுமதியின்றி பிரேத பரிசோதனை செய்ததாக மோனிஷாவின் தந்தை தொடர்ந்த வழக்கில் இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. எஸ்விஎஸ் கல்லூரி மாணவிகள் 3 பேர் மரணத்தில் மர்மம் நீடிப்பதாக சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் உயிரிழந்த மாணவி மோனிஷாவின் உடலில் காயங்கள் இருப்பதாகவும் தங்களின் அனுமதியின்றி போலீசாரின் மிரட்டல் காரணமாக பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் அவரது தந்தை தமிழரசன் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் மீண்டும் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி சுப்பையா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதில் மோனிஷாவின் உடலை மறு பிரேத பரிசோதனை செய்ய நீதிபதி சுப்பையா உத்தரவு பிறப்பித்தார். பிரேத பரிசோதனையின் போது மோனிஷாவின் தந்தை தரப்பில் ஒரு மருத்துவர் இடம்பெற அனுமதி வழங்கியும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே மோனிஷாவின் உடலை பத்திரப்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த இதையும் மீறி கூடுதல் சுமை வற்புறுத்தலின் காரணமாக 2 பேருக்கு பிரேத பரிசோதனை செஞ்சு முடிச்சுட்டாங்க. நாங்கள் நீதிமன்றத்தை நாடுறோம்னு தெரிஞ்சோம்னா அவங்களே எங்களுடைய அனுமதி இல்லாமல் பிரேத பரிசோதனை செஞ்சுட்டாங்க. அது அவங்களுக்கு தவிர நாங்கள் நீதிமன்றத்தை நாடணும், திரும்பவும் மறு பிரேத பரிசோதனை செய்யணும், நீதிமன்றத்தை நாடணும். எங்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் மூலமாக வாதாடினது நியாயமான கோரிக்கைகள் இருந்ததன் காரணமாக மறுபரிசோதனை செய்ய சொல்லி நீதியரசர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும். அத்துடன் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் இழப்பீடு தொகை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் கோரிக்கையை வைத்து நாங்கள் மனு தாக்கல் செய்தோம். இன்று 2:30 மணி அளவில் நீதியரசர் சுப்பையா அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது எங்கள் தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் எங்களது மனுவை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் மோனிஷாவின் உடலை மறு பிரேத பரிசோதனை செய்வதற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன் அடிப்படையில் எங்களது தரப்பில் ஒரு மருத்துவரை அனுமதிப்பதாகவும் உத்தரவு